வணக்கம்ங்க. வைசு கேஏ சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேங்க. சாயந்தரத்துக்கு சுட சுட ரோட்டு கடை காளானுங்க. டேஸ்டா. தேவையான பொருட்கள்ங்க: காளான் 250ங்க, முட்டைக்கோசு 100ங்க, சோள மாவு 2 டீஸ்பூனுங்க, மைதா மாவு 2 டீஸ்பூனுங்க, இஞ்சி அரை துண்டுங்க, பூண்டு 4ங்க, உப்பு தேவையான அளவுங்க, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனுங்க, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவுங்க, வெங்காயம் 3ங்க, தக்காளி 3ங்க, மஞ்சள் தூள் அரை டீஸ்பூனுங்க, அரிசி மாவு 2 டீஸ்பூனுங்க, கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, தக்காளி சாஸுங்க 2 டீஸ்பூனுங்க. காளான் எடுத்துக்கோங்க, பிடிச்சி பிடிச்சாக கட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க, அதையும் பிடிச்சி பிடிச்சாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஒன்றா போட்டுக்கோங்க. சோள மாவு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, மைதா மாவு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, அரிசி மாவு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பிசைங்க. அந்த ஈரப்பதமே போதுங்க. நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு கேஸை பற்ற வச்சுக்கோங்க. வடைச்சட்டி வச்சுக்கோங்க. எண்ணெயை ஊற்றி சன்லாண்ட் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு என்ன எண்ணெய் இருக்கோ அதை வச்சு பொரிக்கிறதுக்குங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் காயிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. அந்த இது கொஞ்சம் அந்த மாவு எடுத்து போட்டுக்கோங்க. போட்டால் அது பொரிஞ்சு மேலே வருங்க. வரதானுங்க எண்ணெய் காயிற பதங்க. உடனே எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா நம்ம பொரிப்போம் பாருங்கள், அந்த பக்குவத்துலேயே எடுத்து போடுங்க. இப்போ எடுத்து போட்டு நல்லா பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு எண்ணெய் எடுத்து அங்கிட்டு வச்சுட்டு இன்னொரு வடைச்சட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பொரிய விட்டு 3 வெங்காயம் நம்ம வச்சுருக்கோம்லங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அதையும் பிடிச்சா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுதுகள் நாங்கள் கொஞ்சமாக புற வச்சது. உங்களுக்கு தேவையாக இருந்தால் இந்த வெங்காயத்துலேயும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க. கூட குறையெல்லாம் வதக்க வேணாமுங்க. வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு தக்காளி ஜாஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து நாங்கள் கடையில் வாங்கினதுங்க தக்காளி ஜாஸு. நீங்கள் செய்யணும்னாலும் கூட நீங்கள் அடுத்தட நாங்கள் ஒரு இதில் போட்டு விட்றோமுங்க, பார்த்துக்கோங்க. 2 டீஸ்பூனு தக்காளி ஜாஸ் கொஞ்சம் கூடயே ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு நல்லாயிருக்குங்க. போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு இது சோள மாவு எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா நல்லா 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சி அதையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டு நல்லா கொதன்னு வந்தாலும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. வந்தோடனேவும் நம்ம பொரிச்சு வச்சுருந்தது காளான் முட்டைக்கோசும் பொரிச்சு வச்சுருக்கணுங்க. அதை எடுத்து போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி நல்லா அப்படியே கரண்டி வச்சு நைட்டை உடச்சி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே எடுத்து நல்லா ஒரு பதம் வருங்க. பதம் வந்தோடனே நல்லா வற்றிடுங்க. வற்றினோடனேவும் நல்லா எடுத்து வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. ரோட்டு கடை காளானுங்க. டேஸ்ட்டாக இருக்குங்க. என் பிள்ளைங்க சாயந்தரம் வந்தோடனே இந்த டிஃபன் சாப்பிட்டோன்னே சூப்பராக இருக்குன்னு சொல்லிச்சுங்க. நான் யூடியூப்பில் பார்த்தானுங்க செஞ்சேன். சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்களே.